ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்றைக்கி மூக்கடலை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் மூணு ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 4 பல் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் கொஞ்சம் மூக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கு நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவும் பூண்டையும் ஆட் பண்ணிட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ தேங்காவையும் பூண்டையும் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம சோம்பு எல்லாம் வறுத்துடலாம். சோம்பு, பட்டை, ஏலக்காய்லாம் எடுத்துருக்கோங்க, இதை வறுத்துடலாம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இதை ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டுனதுமே வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதக்கியாச்சு. நம்ம ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா வெங்காயத்து கூட வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் போட்டு வதக்கிடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள், தனியாத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தக்காளி நசுக்கி நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ தக்காளி நல்லா நசுக்கி வதக்கியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய், சோம்பையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. அதை ஆட் பண்ணிடலாம். இதில் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க மூக்கு கடலையை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேங்காய் கூட மசாலா எல்லாம் மூக்கடலை ஏறுற மாதிரி கொஞ்சம் நல்லா நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச ஜாரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம், அப்படியே ஊற்றிடலாம். அப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுப்போம். இது நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனைலாம் போகட்டும். அதனால இதை நம்ம மூடி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா கொதிக்குது. இதை நல்லா கிளறிக்கலாம். உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க, உப்பு இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இது நல்லா கிளறி விட்டுப்போம் அடி பிடிக்காம. இது அப்படியே கொதிச்சு கொஞ்சம் வத்தட்டும். அப்போதான் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும், பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா வத்தி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ மூக்கடலை குழம்பு ரொம்ப சுவையாக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.